Good morning, sir. I am T. Kushit and this is my friend M. Srinath. Our project is bioremediation and microremediation. First of all, we must know what is bioremediation. Bioremediation is nothing but it is a biotechnology that harnesses the power of microorganisms to degrade and neutralize the pollutants. Microremediation is a type of bioremediation that uses fungi to clean up the environment. But fungi can degrade various classes of pollutants. Sir, இது வந்து பொட்டேட்டோஸ் டெக்ஸ்ட்ரோஸ் அகர் இது வந்து என்ன பண்ணணும்னா இதில் வந்து அஸ்பிரிகுலஸ் நைகருங்கிற ஒரு ஃபங்கை க்ரோ ஆகும். அது வந்து பிளாஸ்டிக்கை சாப்பிடும் சார். எந்த விதமான பிளாஸ்டிக்னா பாலிஎத்திலீன்ங்கிற ஒரு பிளாஸ்டிக்கை சாப்பிடும் சார். இது எப்படி மேக் பண்ணணும்னா 200 கிராம் ஆஃப் பொட்டேட்டோ வந்து ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் சார். அதுக்கடுத்து அந்த 500 ml ஆஃப் டிஸ்டில்டு வாட்டரில் அதை வந்து நல்லா பாயில் பண்ணணும். 30 minutes பாயில் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அது ஒரு ஃபார்முக்கு வந்தோடனே இதான் சார், இது வந்து குளுக்கோஸ் மிக்ஸ் பண்ண வாட்டர் சார். இதை வந்து அந்த இதில் ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து நல்லா ஸ்டீர் பண்ணி விட்டணும். அதுக்கடுத்து இது அகரகர் சார். இந்த அகரகர் வந்து என்ன பண்ணணும்னா 15 to 20 grams அதையும் ஆட் பண்ணி அதுக்கடுத்து அதை வந்து 1 liter ஆஃப் டிஸ்டில்டு வாட்டரில் அதை வந்து பாயில் பண்ணணும் சார். பாயில் பண்ணிட்டு அதுக்கடுத்து ஒரு ஃபார்முக்கு வந்தோன்னா அதை ஸ்டெர்லைஸ் பண்ணணும். எப்படி ஸ்டெர்லைஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆட்டோக்ளேவ்ங்கிற ஒரு இன்குபேட்டரால் ஆட்டோக்ளேவ்ங்கிற இன்குபேட்டர் அதை வந்து 121 degree Celsiusல ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணதுக்கப்புறம் அது ஸ்டெர்லைஸ் ஆயிரும். அதை வந்து ஒரு வேற ஜாருக்கு நம்ம மாற்றிடணும் சார். இதான் சார் இந்த ஃபங்கலோட க்ரோத். இது டே பை டே எப்படி வளருங்கிறத இது நாங்கள் வச்சிருக்கோம் சார். அதுக்கடுத்து பிளாஸ்டிக்ஸ் வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸாக மாறும். மைக்ரோ பிளாஸ்டிக்ஸாக மாறணும்னா அதில் ஸ்போர் க்ரோவாக ஆரம்பிக்கும் சார். அந்த ஸ்போர் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்கும்னா பாலிமருங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கும். அதை வந்து இந்த ஃபங்கை வந்து ஈஸியாக மோனோமராக மாற்றி அதை சாப்பிடும் சார். அதுக்கடுத்து இது வந்து லாக்கேஸுங்கிற ஒரு என்சைம் சார். இந்த லாக்கேஸுங்கிற என்சைம் என்ன பண்ணும்னா இந்த ஃபங்கல் குரோத்தையும் அதோட டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்குள்ள டைமையும் ஷார்ட் பண்ணி கொடுக்கும். இது ஒரு கேட்டலிஸ்டாக ஆக்ட் ஆகும் சார். அடுத்து வந்து இது வந்து நாங்கள் பேப்பர் இண்டஸ்ட்ரியிலேருந்து கலெக்ட் பண்ணால் வேஸ்ட் வாட்டர் சார். இந்த வேஸ்ட் வாட்டர் வந்து ஸ்டோனுக்கு போகும்போது ஸ்டோன் வந்து அதில் இருக்கிற லார்ஜ் செடிமெண்ட்டையும் லார்ஜ் பார்ட்டிகல்ஸையும் செடிமெண்ட்டையும் ரிமூவ் பண்ணிடும் சார். அடுத்து அது ஃபில்டரான வாட்டர் வந்து கிரேவல் போகும். கிரேவல் என்ன ரிமூவ் பண்ணணும்னா அதில் 3 ப்ராசஸ் இருக்குது: மெக்கானிக்கல் கிளீனிங், ஃபிசிக்கல் ஃபில்ட்ரேஷன் அண்ட் லிமிடேஷன்ஸ். அதால் என்ன ரிமூவ் பண்ண முடியும்னா டேட்டும் டெப்ரிஸும் ஃபிசிக்கல் ஃபில்ட்ரேஷன் ரிமூவ் ஆயிரும். அடுத்து மெக்கானிக்கல் கிளீனிங் வரும்போது அதில் இருக்கிற கிளவுடினஸ் ரிமூவ் ஆயிரும் சார். அதுக்கடுத்து சார்கோல்ல வரும்போது என்ன ரிமூவ் பண்ணணும்னா அதில் இருக்கிற பேட் டேஸ்டையும் பேட் அடோரையும் ரிமூவ் பண்ணும் சார். அடுத்து வந்து காட்டன் வந்து ஆயிலி சப்ஸ்டன்சஸ் ரிமூவ் பண்ணிடும். அதுக்கடுத்து நம்மளுக்கு அது பியூரிஃபையான வாட்டராக வரும். அந்த வாட்டரை நம்ம ட்ரிங்க் பண்ண முடியாது சார். ஆனால் நம்ம வந்து அக்ரிகல்ச்சருக்கும் அதுக்கடுத்து டைல் கிளீனிங் அந்த மாதிரி பர்பஸஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சார். அதுக்கடுத்து இப்போ நம்ம வேஸ்ட் லேண்ட் பார்த்தோம்னா வேஸ்ட் லேண்ட் எப்படியெல்லாம் ஃபார்ம் ஆகுது. இப்போ நம்ம கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறதுனால வேஸ்ட் லேண்ட் ஃபார்ம் ஆகுது. அப்புறம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதும் வேஸ்ட் லேண்டாக மாறி இருக்கு. ஏன்னா அங்கே இருக்கிற கெமிக்கல் அங்கே இருக்கிற வாட்டர்னால அந்த லேண்ட் ஸ்பாயிலாக இருக்கும். இப்போ நம்ம கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணோம்னா அதில் இருக்கிற நைட்ரஜன் கண்டென்ட் போகும். அதனால அந்த சாயிலோட pH வேல்யூ குறைஞ்சிரும். அதுக்கு பிறகு நம்ம நிறைய கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு அதில் பிளான்ட் க்ரோத்து கம்மியாயிரும். அதுக்கு பிறகு என்ன ஆகும்னா அங்கே இருக்கிற ரிமைன் நைட்ரஜன் கண்டென்ட்டு அது எவாப்ரேட் ஆகி கிளவுடுக்கு போகும். கிளவுடுக்கு போனோம்னா அது நைட்ரேட் ஆசிடாக மாறிடும். அப்புறம் இது அப்படியே ரிமைண்டாக இருக்கிற நைட்ரஜன் கண்டென்ட் அப்படியே அது ரன் ஆஃப் ஆகி ரிவருக்கு போயிடும். அதனால வாட்டரும் பொல்யூட் ஆகுது. இதே நம்ம ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணோம்னா நம்மளால 60% to 40% அதை நம்ம ஃபெர்டிலைசர் லேண்டாக மாற்ற முடியும். இப்போ நம்ம வெர்மி கம்போஸ்ட் யூஸ் பண்ணலாம் இந்த ஃபெர்டிலைசர் லேண்டாக மாற்றுறதுக்கு. வெர்மி கம்போஸ்ட்ல என்ன இருக்குன்னா என்பிகேன்னு ஒரு ஆர்கானிக் கண்டென்ட் இருக்கு. அதனால நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் இந்த 3 கண்டென்ட்டை வச்சோ நம்ம 40% to 60% இந்த ஃபெர்டிலைசர் லேண்டாக மாற்ற முடியும். தேங்க்யூ சார்.